கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆன்லைன் வழியாக இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு, சோதனையின் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சின்ன வேத பாடத்தை நான் உங்களோடு பிரசங்கிக்கும்படி இருக்கிறேன். சோதனையின் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? சோதனை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் சோதனையெல்லாம் எனக்கு சோதனையே வேண்டாம்ப்பான்னு சொன்னால் அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. சோதனைகள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சோதனைகளும் சாதனைகளும் நிறைந்தது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சோதனையை சகிச்சுட்டா அது பிறகு சாதனையாக மாறிடும். சோதனைகளும் இன்றைக்கு ஊழியங்களை சாதிக்கிற எத்தனையோ பேர் சோதனைகளை கடந்து வந்தவங்க தான். சோதனை இல்லாதவங்களுக்கு சாதனை கிடையாது. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, சோதனையை காணாத எனக்கு சாதனை இல்லை. என் வாழ்க்கை சாதனையாக மாற வேண்டுமானால் நான் சோதனைகளை கடந்து வர வேண்டும். சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. சாதனைக்கு சோதனை தான் அடித்தளமாக இருக்கிறது. நிறைய பேர் சாதனையை விரும்புவாங்க, ஆனால் சோதனை விரும்ப மாட்டாங்க. ஆனால் சாதனையே சோதனையின் அடிப்படையில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சோதனையில் நாம் எப்படி நாம் ரியாக்ட் பண்ணணும், சோதனையில் நாம் என்ன செய்ய வேண்டும், முறுமுறுக்கிறதோ அழுகிறதோ கஷ்டப்படுகிறதோ என்ன இப்படி ஒரு சோதனை வந்து போச்சே அப்படின்னு என்றதோ அல்ல. அந்த சோதனையை நீ சகிச்சிட்டா அது பிறகு உனக்கு சாதனையாக ஆசீர்வாதமாய் மாறிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 22:1 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சோதிக்கப்பட்டார் என்பதை நாம் அங்கே பார்க்க முடியும். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று ஆதியாகமம் 22:1 நீங்கள் பார்க்கலாம். அதே போல மத்தேயு 4:1 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார் என்ற வார்த்தைகளை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். சோத்திரிக்கிறோம். அப்போ நமக்கு ரோல் மாடலாக இருக்கிற சோத்திரிக்கிற தேவகுமாரனாய் இருந்தவர் மனுஷகுமாரனாய் தன்னை தாழ்த்தி இந்த பூமியிலே சோதரர் நம்முடைய நல்வாழ்வுக்காக அவதாரம் எடுத்த நமக்கு முன்மாதிரியாக இருக்க வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கலாம். அதே போல அப்போஸ்தலர் 20:19 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா வெகு மனத்தாழ்மையோடு சோதரிக்கிறோம், மிகுந்த கண்ணீரோடு யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடே நான் கர்த்தரை சேவித்தேன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, சோதனைகளோடே நான் கர்த்தரை சேவித்தேன். ஆண்டவரை வெறுமையா சேவிக்கல பவுல், சும்மா சாதாரணமாக ஊழியம் செய்யல, சோதனைகள் நடுவிலே தான் ஊழியம் செய்கிறார். சோதனைகளின் நடுவிலே தான் அவர் கர்த்தருக்கு ஊழியத்தை செய்கிறார். அவர் சொல்றாரு, சோதர யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோட நான் கர்த்தரை சேவித்தேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு சோதனை வந்துட்டா போதும் சர்ச்சுக்கு பக்கமே வரமாட்டாங்க. சோதனை வந்துட்டா போதும் ஜபத்தை நிறுத்திடுவாங்க. சோதனை வந்துட்டா போதும் சோத்திரிக்கிறோம், பைபிள் வாசிக்க மாட்டாங்க. பாருங்க, யூதருடைய தீமையான யோசனை. நம்ம என்ன நினைப்போம், அந்த சிஸ்டர் என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அந்த பிரதர் இப்படி சொல்லிட்டாரு, பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, அதனால இனிமேல் நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன். அப்படியே சர்ச்சுக்கு வருவாங்க, நல்லா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பாட்டே பாடாது, கையே தட்டாது, அதுக்கு வேற ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் எல்லாம் சர்ச்சில் காட்டின்னு இருக்கும், தேவ சமூகத்தில் காட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஊர் உலகத்தில் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் சபைக்குள்ளே வந்து தான் எல்லா சோகத்தையும் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்காரர் திட்டினது, மனைவி திட்டினது, பிள்ளைங்க திட்டினது, சோத்திர இன்னொரு ஆள் திட்டினது, அந்த ஆள் திட்டினது, சோத்திர எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அதையே யோசனை பண்ணிக்கிட்டு கர்த்தரை சேவிக்காம, கர்த்தரை விடுதலையோடு துதிக்காம அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவர்களை குறித்து ஆண்டவருக்கு பெரிய வருத்தம் உண்டாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியத்தில் சோதனை கஷ்டம் வரதான் செய்யும், ஆனால் அது நடுவில் தான் நம்ம கர்த்தரை சேவிக்கணும். சத்தியம் புரிஞ்சவன் கையை தட்டி நல்ல சாதகமாக இருக்கும் பொழுது, நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது, நல்ல மகிமையாக இருக்கும்போது கை தட்டுறதில்லை, ஜபிக்கிறதில்ல. பாடுகள் நடுவிலே, தீமையான யோசனைகள் நடுவிலே, எதிர்மாறான சூழ்நிலைகள் நடுவிலும் நாம் கர்த்தரை சேவித்த அதே மகிழ்ச்சியோடு அதே திருப்தியோடு ஆண்டவரை சேவிக்கணும். அவர்களுக்கு மேலே தான் கர்த்தருக்கு விருப்பமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆகவே பைபிள் சொல்லுகிறது வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீர். பாருங்க, எவ்வளோ பாருங்க,
எப்படி ஊழியம் செய்திருக்கிறார் பாருங்க. கண்ணீர், தீமையான யோசனை, சோதனை, இவைகளின் நடுவிலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்கு ஊழியம் செய்திருக்கிறார். ஆகவே ஆனாம்பட்ட பவுலே நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறார். சோத்திரம். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோதனை, கஷ்டம், பிரச்சனை, நிறைய பேர் நம்மளை சோதரிக்கிற விவாதம் பண்ணுவாங்க. நம்மை குறித்து பரிகாசம் பண்ணலாம், அல்லது நம்மை குறித்து தாழ்வாக பேசலாம், நம்மை குறித்து சோதரிக்கிறோம் தீமையான காரியங்கள் கூட பேசலாம். ஆனால் எல்லாத்தையும் ஒரு காதில் கேட்டுட்டு இன்னொரு காதில் என்ன செஞ்சுட்டு விட்டுட்டு, கேளாதவர்களைப் போல நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி எனக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் பொறுமையாக ஓடணும். அவன் அதை சொல்லிட்டான், இவன் இதை சொல்லிட்டான், அது இந்த டென்ஷன், இந்த டென்ஷன்லாம் சோத்திரிக்கிறோம். நீங்கள் தேவ வீட்டில் தேவனுடைய பணியில் அதை காட்டக்கூடாது. சோத்திரிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சோதனைகள்லாம் வரதான் செய்யும். அந்த சோதனை நடுவிலே அருமையானவர்களே ஆண்டுடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். பாருங்க, 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம். சோத்திரம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதில் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4:3. அதில் என்ன போட்டிருக்கு பாருங்க. சோத்திரிக்கிறோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது சோத்திரிக்கிறோம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஏனெனில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினை உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளா என்ன செய்கிறாங்க, இந்த காலத்தில் தான் விரும்புகிறாங்க. சோதனை, கஷ்டம் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. இவங்களுக்கு தேவையில்லை ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் என்ன உபதேசம்? ஆரோக்கியமான உபதேசம். சோதனை வரதான் செய்யும், தீமையான யோசனைகள் உன்னை குறித்து சொல்லுவாங்க, கண்ணீர்லாம் வரதான் செய்யும். இது என்ன உபதேசங்க? ஆரோக்கியமான. இது சிலர்லாம் பிடிக்காது. சோதனை, கஷ்டம், பிரச்சனை வரும், அது நடுவில் தான் கர்த்தரை சேவிக்கணும் அப்படிலாம் அதெல்லாம் பிடிக்காது. அதை பொறுக்க மனதில்லாமல் அவங்க செவித்திணைவு உள்ளவர்களாகி, அவங்களுக்கு எப்படின்னா எப்போது ஹாப்பியாக இருக்கணும், எப்போது ஜாலியாக இருக்கணும், எப்போது குதூகலமாக இருக்கணும். குதூகலம் கொண்டாட்டம்னு ஃபாதர் பாடுறார். அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எதின் நடுவில் அந்த குதூகலத்தோடு அவர் பாடுறாருன்னு. சோத்திரிக்கிறோம். அவர் செவித்திணை உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கு ஏற்றபடி தங்களுக்கு ஏற்ற மாதிரி போதிக்கணும். கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, 4 பேர் திட்டத்தான் செய்வான், அது நடுவில் நீ கர்த்தரை சேவிக்கணும். இந்த மாதிரி போதகரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு எப்படிப்பட்ட போதகர்களை தேடுறாங்கன்னா அவங்களுக்கு ஜில்லாஞ்சிப்பம் அடிக்கிற மாதிரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க மைண்ட் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஜாலினஸுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற ஆட்களைத்தான் இன்றைக்கு திரளாக என்ன செய்கிறாங்க, சேர்த்து கொள்கிறாங்கன்னு. நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஓ தாவீது, தேவ நீதிமானினை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் பூசினது போல இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. ஆமென்னு சொல்லுங்க. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல், பாருங்க கடைசி காலத்தில் எப்படி பாருங்க, சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படின்னு போட்டிருக்கு. இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் சத்தியத்தை விசுவாசிக்கிறது இல்லை. சத்தியம் கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும். பைபிள் சொல்லுகிறது, அவருடைய உபதேசத்தை கேட்ட அநேகர் பின்வாங்கி, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று ஆண்டவர் பேசுறதை கடினம்னு சொல்லி நிறைய பேர் விலகி போயிட்டாங்க. சோத்திரிக்கிறோம். அப்போதான் சீசனில் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களான்னு கேட்டபொழுது அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே ஜீவனுள்ள வசனம் கூடத்தில் தான் இருக்குது, அது கஷ்டமாக இருந்தாலும் அதில் தானே ஜீவன் இருக்குது, நாங்கள் போக மாட்டோம் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரை அவர்கள் உறுதியாய் பற்றி கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை விசுவாசிக்கணும். அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் என்ன செய்வாங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார் சொல்லிட்டு 12ஆம் வசனம் சொல்லுகிறது. 12ஆம் வசனம், அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக, என்னங்க, சத்தியத்தை விசுவாசிக்காம எதை விசுவாசிக்கத்தக்கதாக, பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை அப்படின்னு போட்டு சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 காரியம் எல்லாரும் சொல்லுங்க, நான் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டுமே ஒழிய பொய்யை விசுவாசிக்க கூடாது. சத்தியம் கஷ்டமா தெரியும், ஆனா பொய் இனிப்பா தெரியும். நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க பொய் எப்படி இருக்குங்க, ரொம்ப இனிப்பா இருக்கும். ஆண்டவர்
ஏதேன் தோட்டத்திலே இந்த கனியை புசித்தால் நீங்கள் சாவீர்கள்னு சொன்னார். ஆனா சாத்தான் சொன்னா இந்த கனியை புசித்தால் தேவர்களைப் போல ஆவீர்கள்னு சொன்னான். எது நல்ல இனிப்பா தெரியுது பாருங்க. கனியை புசித்தால் சாவீர்கள், இது கர்த்தர் சொன்னது. இந்த கனியை புசித்தால் தேவர்களைப் போல ஆவீர்கள். ஒருவன் சொல்றான் ஆவீர்கள், இன்னொருத்தவன் சொல்றான் சாவீர்கள். சோத்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஆவீர்கள் என்பது நமக்கு ரொம்ப இனிப்பா தெரியுது. சாவீர்கள் என்று கர்த்தர் சொல்றது கொஞ்சம் எப்படி இருக்குதுங்க, கசப்பா இருக்குது. சோத்திருக்கிறோம். பிசாசு அப்படிதான். அவன் பொய்யனும் பொய்க்கு சோத்திர பிதாவுமா இருக்கிறான். அவன் சொந்தத்திலிருந்து எடுத்து என்ன செய்யறான், பேசுறான். அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கடைசி காலத்தில் இன்னைக்கு நிறைய பேரை வஞ்சிக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. சாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்கிற பொய்யை விசுவாசிக்கிறவளா இருக்கிறாங்க. அதனால தான் இந்த உலகம் சோத்திரம் சபிக்கப்பட்டது. அதனால்தான் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அதனால்தான் சோத்திர தேவ மகிமை அவர்கள் இழந்தார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலத்தில் சோதனை கஷ்டம் அது நடுவில் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய வேண்டும் என்பது சத்தியம். ஆனால் சோதனைலாம் இல்லை, பிரச்சனைலாம் இல்லை. ஒரு குரூப் சொல்கிறாங்க நரகலாம் ஒன்றும் கிடையாது, ஆண்டவர் அப்படிலாம் யாரும் செய்ய மாட்டார், இந்த பூமி தான் பரலோகம், அவர் சோதனையெல்லாம் தரமாட்டார்னு சொல்லி அப்படி ஒரு செழிப்பான காரியங்களை சொல்லி ஜனங்களை மாற்றுறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக உபத்திரவத்தின் வழியாக தான் பரலோகத்துக்கு நம்ம போக வேண்டும். பரலோகத்துக்கு போகிற வாசல் நெருக்கமான வாசல், இடுக்கமான வாசல். பாதாளத்துக்கு போகிற வாசல் விரிவானது, அதன் முடிவோ மரணம். ஆனால் நெருக்க பாதையில் போகிறவங்க தான் பரலோக பாக்கியத்தை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே தான் யாக்கோப்பு 1:12 வேகமாக இப்படி வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை என்ன செய்வான் அவன் பெறுவான். அப்போ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை கஷ்டம்தான், ஆனால் அதை சகிக்கத்தான் வேணும். ஏனென்றால் அதுதான் உன்னை பாக்கியமாய் மாற்றப் போகிறது. சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சோதனை தான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை உனக்கு கொண்டு வரப்போகிறது. சோதனை இல்லாமல் கிரீடம் இல்லவே இல்லை. சோத்திருக்கிறோம். அழகாக இருக்கிற இவர்கள் யார்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். சோத்திருக்கிறோம். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டம் கஷ்டம். உதாரணமாக நம்முடைய சபை அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்குது, சாட்சியாக இருக்குது. நிறைய பேர் கூட சொல்லுவாங்க 50 வருஷன்றாங்க. ஆனால் இந்த சபையை பார்த்தா அப்படி இடம் ஒன்றும் பெருசாக இல்லை, ஒன்றும் அப்படி ஒன்றும் ஆட்கள் இல்லைன்றாங்க. ஆனால் இந்த சபை கடந்து வந்த சோதனை வேறு ஒரு சபை கடந்து வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. அவ்வளோ உபத்திரவத்திலிருந்து வருகிற சபை. அருமையான எத்தனையோ போதகர்கள் மாறின சபை, எத்தனையோ முறை உடைந்து போன ஒரு சபை. சோத்திருக்கிறோம். இந்த கேட்டை பூட்டப்பட்டது. சோத்திருக்கிறோம். ஆராதனை நீ நடத்தக்கூடாது, நான் நடத்தக்கூடாதுன்னு கேட்டெல்லாம் பூட்டி சோத்திருக்கிறோம் போட்டு சென்னையில் கமிட்டியை போட்டு இந்த சபை அந்த சபை இதெல்லாம் கடைசி நான் ஊழியத்திற்கு வந்த பிறகு நடந்தது. அதற்கு முன்பாக எத்தனையோ முறை அந்த சபை உடைக்கப்பட்டது. சோத்திருக்கிறோம். ஆத்துமாக்கள் வெவ்வேறு இடங்களில் பல காலகட்டங்களில் செதறி போனாங்க. சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த உபத்திரவத்திலிருந்து சோத்திருக்கிறோம் அந்த சபை. இதனுடைய ஆவிக்குரியவன் அதை கணக்கு போட்டு அதை கவனித்து பார்த்தா தெரியும். அது ஆவிக்குரியவர்களால் நான் சொல்கிற செய்தியை விளங்கி கொள்ள முடியும். இந்த சபை உழைப்பு சாதாரணமானதல்ல. சோத்திர கிராமமாய் பட்டணமாய் சோத்திரிக்கிறோம் போன இந்த சபை செய்த ஊழியம், கிராம ஊழியங்கள் சோத்திரம் கழனி சேரு சகதின்னு சொல்லி ஓடி சோத்திரம் ஒரு 3 நாள் லீவ் வரக்கூடாது, உடனே சாப்பாட்டு மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு. அப்போல்லாம் பஸ்ஸு கிடையாது. அப்போதெல்லாம் சோதரிக்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறதற்கு டைமில் பஸ்ஸு வராது. பல கிலோமீட்டர்கள் நடந்தே விசுவாசிகள் போன காலங்கள் எல்லாம் நான் நினைத்து பார்க்குறேன். சோத்திரம். ஆனால் அந்த காலம் ஒரு பொன்னான ஒரு காலம். எங்கெங்கெல்லாம் பாட்டு பாடுறோமோ இருக்கிற பேயெல்லாம் அத்தனையும் ஆடும், அத்தனை பேர் விடுதலை பெறுவார்கள். ஹல்லேலூயா. சோத்திரம். கிராமமாய் சோத்திரம் பட்டணமாக இந்த சபை செய்த ஊழியங்கள் வயலில் தான் ஒரு ஊழியர் சொன்னார், பாஸ்டர் எம்பிஎஸ் சபை சாதாரணமானது இல்லை,
அது விதைச்ச சபை பாஸ்டர். இன்னைக்கு எல்லாம் அறுவடை செய்கிற ஊழியத்தை செய்கிறாங்க. ஆனால் இந்த சபை அறுவடை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் விதைச்ச சபை இதுதான். கையை நல்லா தட்டி உபத்திரவத்தின் வழியா வந்தது சோத்தரிக்கிறோம். ஒருவேளை பிற்காலத்தில் போதகர்கள் மாறுறதுனால அதை சரியாக அந்த அறுவடையை அந்த சபை செய்யலை. ஆனால் அருமையான விதைச்சு இருக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பைபிள் நம்முடைய சபைக்கு அப்படித்தான் ஒரு காரியத்தை கொடுத்தாரோ தெரியல. பவுல் நெட்டான், அப்பல்லோ தான் என்ன பாய்ச்சினான், நீர் பாய்ச்சினான். அதுக்கு பின்னாடி வந்தவங்க அறுவடை செஞ்சிருப்பாங்க. ஆனால் நெட்ட ஒருத்தவர் தான் பவுல். அதுபோல இந்த பாண்டிச்சேரியை பொறுத்த மட்டிலும் கர்த்தர் நம்முடைய சபையை கொண்டு வந்து சோத்திருக்கிறோம். தேவ சத்தியத்தை விதைக்க நெடுமடியான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் செய்தார். இந்த செய்தியை ஆவிக்குரியவர்களால் புரிந்து கொள்ள முடியும். கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமாக. அப்படி உபத்திரவத்தின் வழியாக கடந்து வந்த சபை சோதனை. ஆகவே இந்த சோதனைகளின் நடுவிலே நாம் கடந்து வந்தது பாருங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஜனத்தையும் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன செய், போ என்று சொல்லி ஆண்டவர் அவனை அனுப்பினார். அப்படி ஆண்டவரால் அனுப்பப்பட்டு ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சோத்தரிக்கிறோம். அப்படி அனுப்பப்பட்டு அவர் எங்கே போகிறார்னா கானான் தேசத்துக்கு போகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் கடைசி வரியை பாருங்கள். அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். இருக்கா உங்க பைபிள் இருக்குங்களா? எங்கேயோ இருந்தவர் எந்த தேசத்தில் வருகிறார்? கானான் தேசத்தில் வருகிறார். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. கர்த்தர் எந்த தேசத்தில் அனுப்பினாரோ அந்த தேசத்தில் என்ன உண்டாயிற்றுங்க? பஞ்சம் உண்டாயிற்று. இது ஒரு சோதனை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எங்கேயாவது அக்கடான்னு அங்கே கடந்திருப்பேன். என்னை போய் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும்னு சொல்லி என்னை கானானுக்கு கொண்டு வந்துட்டாரு. ஆனால் நான் கானானில் வந்தபோது அந்த கானான் தேசம் எனக்கு எதை கொடுக்குதுங்க? பஞ்சம். அந்த தேசத்தில் என்ன உண்டாயிற்றுங்க? பஞ்சம் உண்டாயிற்று. அப்புறம் சொல்லுது, தேசத்தில் பஞ்சம் கொடிதான் இருந்தது. பாருங்க, பஞ்சம் உண்டானது மட்டுமல்ல, அந்த பஞ்சம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. சோதரம். அப்போ சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோறு வரும். ஆண்டவர் தானே சொன்னார், ஆண்டவர் தானே கொண்டு வந்தார், ஏன் பஞ்சம் வருது, ஏன் கஷ்டம் வருது, அவர் சொல்லி தானே நான் வந்தேன், நானாவா வந்தேன் அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு நியாயமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஆண்டவர் நம்மை நடத்தும் பொழுது வெறும் ஆசீர்வாதம் மட்டும் அடையாளம் அல்ல. சோத்திரம். பஞ்சம் இருந்தால் கூட அது நடுவிலே அவர் நம்மை நடத்துவார் என்று அந்த சோதனையை சகித்து அங்கே வாழணும். கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தான் என்னுடைய தாயாரையும் தகப்பனாரையும் பாண்டிச்சேரி கொண்டு வந்தார். ஆனால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. ஒரு 10 காசு கொடுத்து டீ வாங்கி குடிக்கிறதுக்கு என்ன இல்லை, டீ இல்லை. என்னுடைய தாயாருடைய வயிற்றில் நான் கருவாக இருக்கிறேன். சகோதரிகளை புரிந்து கொள்ள, வயிற்றில் பிள்ளையை வச்சுக்கிட்டு 3 நாள் சாப்பிடாமல் இருந்தால் அதோடைய கொடுமையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படி செய்ய முடியுமா? நல்ல கர்ப்ப ஸ்திரீகளுக்கு நல்ல பசி எடுக்கணும்னு சொல்லுவாங்க, பார்த்ததெல்லாம் சாப்பிடணும்னு விரும்புவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வயிற்றில் பிள்ளையை வச்சுக்கிட்டு 3 நாளாக சாப்பாடு இல்லை, பாஸ்டிங் கிடையாதுங்க, சாப்பாடு இல்லை, பட்டினி. சோத்திரம். அந்த காலத்தில் விசுவாச வீரங்க எங்கேயும் போய் எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்டுட்டா அது விசுவாச குறைவாக எண்ணுவாங்க. கர்த்தர் தானே அனுப்புனாரு, அவர் போஷித்தா போஷிக்கிட்டோம், இல்லாட்டி சாவோம் அப்படின்னு இருக்கிற ஆட்கள். சோத்திரிக்கிறோம். ஒரு கட்டத்தில் 3வது நாள் என் தாயார் பசி தாங்க முடியாமல் என் தகப்பனார்கிட்ட கேட்டாங்க, என்னால் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, பசி என்னால் தாங்க முடியாதுங்க, சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்கன்னு சொன்னபோது தான் 3வது நாள் வெறும் தட்டை வச்சு, ஆண்டவரே நாங்கள் 2-3 நாளாக சாப்பிடாமல் இருந்துட்டோம், இதுக்கப்புறமே எங்களால் சாப்பிடாம முடியல. எங்கள் அப்பா நினச்சா பக்கத்தில் தான் விழுப்புரம், எங்கள் பாட்டி ஊர் இருக்குது, போனால் நிறைய சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க, அவங்க சாப்பாட்டுக்கு வழியை செஞ்சிடலாம். இந்த பக்கம் போனால் சோத்திரிக்கிறோம், சென்னையில் சோத்திரிக்கிறோம், அவங்க அப்பாலாம் எங்களுடைய அம்மாவுடைய அப்பா மாதாவரம் மில்க் சோத்திரிக்கிற பால் பண்ண வேலை செய்கிறார், எங்கள் மாமா வேலை செய்கிறார், எங்கள் பெரியப்பா ஒரு ஆயில் பிஸ்னஸ் மேனாக இருந்தாங்க, நல்ல செழிப்பாக இருக்காங்க. அவங்க நினச்சா அங்கே போய் சொல்லலாம், பசியாக இருக்குன்னா சொந்தக்காரன் காசு கொடுக்க மாட்டான்,
சோறு கொடுக்க மாட்டான், யாருக்கிட்டையும் சொல்ல. அவர் தானே என்னை அழைச்சாரு, அவர் சோறு போட்டால் போடட்டும், இல்லாட்ட செத்து ஒழிவோம் அப்படின்னு. ஆண்டவரே, நீங்கள் வந்து எங்களை தானே கொண்டு வந்தீங்க, இந்த பசியை, இந்த பஞ்சத்தை, இந்த பட்டினியை எங்களால் தாங்க முடியலன்னு சொல்லி அவர்கள் கதறின போது, வெறும் தட்டை வச்சு ஜெபித்த போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜபத்தை முடிக்கும் முன்னமே, அந்த ஜபத்தை முடிக்கும் பொழுது இன்னொருத்தவங்க வந்து கர்த்தர் சொல்லி இந்த சாப்பாட்டை கொண்டு வந்தோன்னு வந்து கொடுத்தாங்களே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லி தான் வந்தாங்க, ஆனா பஞ்சமும் அங்க இருக்குது. சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பஞ்சம் சாதாரண பஞ்சம் அல்ல, அது கொடிய பஞ்சம். ஆனா இவர் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்த விட்டு கொஞ்சம் எகிப்துக்கு போறதுக்கு கொஞ்சம் அவர் ஸ்லிப் ஆயிட்டார். சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் பல பிரச்சனைகள். அதனால தான் சோதனையை கொஞ்சம் என்ன செய்யணும், சகிக்கணும். சோத்திருக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. அந்த சோதனையை அன்றைக்கு என்னுடைய தாயும் தகப்பனும் சகிச்சதுனால இன்றைக்கு அதை சாட்சியாக நான் சொல்கிறேன். இல்லாட்டி இந்த சாட்சி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் ஈசாக்குடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் என்ன செஞ்சிச்சிங்க, உண்டாயிடு. இப்போ அடுத்தது அவனுடைய மகன், அவர் சோதரம் வாழ்கிறாரு, ஈசாக்கு. அப்போ ஈசாக்கு இருக்கும் போதும் அங்கே என்ன உண்டாகுதுங்க, ஒரு பஞ்சம் உண்டாகுது. சோதரிக்கிறோம். பஞ்சம் வருது. உடனே அவரும் எகிப்துக்கு போகலாமான்னு சொல்லி அவரும் யோசிக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சோதரம் ஆதியாகமம் 26:2 கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் என்ன செய், பஞ்சத்தை பார்த்து ஓடாதப்பா, சோதனையை பார்த்து ஓடாத, அங்கேயே இரு, சோத்திரம் பண்ணிக்கிட்டு அங்கேயே இரு, சகிச்சு அங்கேயே இரு, நான் உனக்கு ஜெயம் தருவேன்ற மாதிரி சொல்கிறார். இன்றைக்கும் அந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய, சோதனையின் வழியாக நீ கடந்து போகலாம், இயலாமைகள் வழியாக கடந்து போகலாம், இல்லாமைகள் வழியாக நீ கடந்து போகலாம். நிறைய வனாந்தர பாதைகள் உன் வாழ்க்கையில் இருக்கலாம். சோத்தரிக்கிறோம். நிறைய ட்ரைனஸ் உங்களுக்கு இருக்கலாம். சோதரை எல்லாம் காஞ்சி கரம்பமாக இருக்குது பாஸ்டர்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் விட்டுறக்கூடாது. கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை விட்டுறக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாதைகள் கடினமாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், சோதரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பஞ்சம் தற்காலிகமானது, கர்த்தர் உனக்கு தருகிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமை கானான் தேசத்தினுடைய பஞ்சம் தற்காலிகமானது, ஆனால் கானான் தேசத்தினுடைய பாலும் தேனும் உனக்கு நிரந்தரமானது. கைகளை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுங்க. கஷ்டம், பாடு, வனாந்தரம் அதெல்லாம் தற்காலிகமானது, அதெல்லாம் மாறிடும். சோதரிக்கிறோம். மாறாதவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆதியாகமம் 42வது அதிகாரத்தை பாருங்க. சோதரிக்கிறோம். கானான் தேசம் என்பது கர்த்தருடைய தேசம். ஆனால் அங்கே பல முறை பஞ்சங்கள் வர்றதை நான் பார்க்குறேன். இப்போ நான் 2 பஞ்சங்களை காண்பிச்சிருக்கிறேன். இன்னும் பாருங்கள், ஆதியாகமம் 42வது அதிகாரம். சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய, அது 1ஆம் வசனத்தை பாருங்கள். எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோப்பு அறிந்து தன் குமாரனை நோக்கி, சோத்திருக்கிறோம், நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்ல. ஏன்னா அங்கே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிருக்கிறது. ஆதியாகமம் 42:5 பாருங்க. கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருந்தபடினால், எங்க பஞ்சம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொல்லப்பட்டது, நலமும் விசாலமான தேசம்னு சொல்லப்பட்டது. ஆனால் எங்கேயே பஞ்சம் இருக்குதுங்க. தேவனுடைய பிள்ளைகள் குடியிருக்கிற, யாக்கோப்பு குடியிருக்கிற, அவருடைய பிள்ளைகள்லாம் குடியிருக்கிற அந்த தேசத்தில் என்ன உண்டாயிருக்கிறதுங்க, பஞ்சம் உண்டாயிருக்கிறது. சோத்திருக்கிற, கொஞ்சம் கவனிக்கணும். அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்யும் பொழுது சோத்திருக்கிறோம், நமக்கு என்ன வர வாய்ப்பு இருக்கிறதுங்க, பஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. சோத்திருக்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை பாருங்க. ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தோர் நாட்களில் தேசத்தில் என்ன உண்டாயிற்று, பஞ்சம் உண்டு. அப்போது யூதாவில் உள்ள பெத்லகேம் என்று, அப்போ பெத்லகேம் என்பது கர்த்தருடைய தேசம்தான். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். ஆனால் அங்கே என்ன வருதுங்க, பஞ்சம். இப்போ நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, பைபிளை வாட்சி பார்த்தீங்கன்னா கானானில் 13 முறை பஞ்சம் வந்ததாக பைபிளில் சொல்லுது. எத்தனை முறைங்க, 13 முறை. நான் சொல்ல ஒரு சில முறைகளை தான் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், இங்கே பஞ்சம் வந்திருக்கிறது, ஈசாக்கின் நாட்கள் என்ன வந்திருக்குது, பஞ்சம் வந்திருக்கிறது, ஆபிரகாமின் நாட்கள் என்ன வந்திருக்குங்க,
பஞ்சம் வந்திருக்குது, சோதரிக்கிறோம். ஒரு ட்ரைனஸ் ஒன்றும் இல்லை, என்ன பண்ண போகிறது தெரியல, இதெல்லாம் சோதனைகள், சோதரம். ஆனால் அதே போல் சோதரம் பல பஞ்சங்கள் அப்படி வந்துச்சு, சோதரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நான் என்ன சொல்ல வர செய்தியை நான் இன்னைக்கு எந்த கோணத்தில் இந்த செய்தியை சொல்ல போகிறேன்னா, அதே போல் புதிய ஏற்பாட்டு சபையிலும் சோதரிக்கிறோம் ஒரு 3 வித பஞ்சங்கள் வரும், 3 பஞ்சம். ஆனால் அந்த பஞ்சத்தில், அந்த சோதனையாகிய அந்த பஞ்சத்தில் நம்முடைய உத்தமத்தை நாம் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் அநேக பஞ்சங்கள் வந்தது, அதே போல புதிய ஏற்பாட்டு சபையிலையும் சில பஞ்சங்கள் நடுவிலும் எங்களுடைய உத்தமத்தை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, எங்கள் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பஞ்சம் வரும், சோத்திரிக்கிறோம், பஞ்சம் வரும். ஹல்லேலூயா, பஞ்சத்தில் அவர் தான் உயிரோடு காக்கிறவர், சோத்திரிக்கிறோம். ஒரு 3 குறிப்பை சொல்கிறேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இதில், அதில் பைபிள் சொல்ல, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிரீடத்தை அவன் பெறுவான். லூக்கா 18வது அதிகாரம், சோத்திரிக்கிறோம், அதனுடைய 8வது வசனம் பாருங்க. லூக்கா 18:8, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசத்திற்கு பஞ்சம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். விசுவாசத்துக்கு பஞ்சம் உண்டாகும். பழைய ஏற்பாட்டில் நான் எழுத்தின்படி சில பஞ்சங்களை சொன்னேன். புதிய ஏற்பாட்டில் விசுவாச பஞ்சம் உண்டாகும். கடைசி காலத்தில் விசுவாசமாக இருக்கிற அநேகருக்குள் இருக்கிற விசுவாசம் என்ன செய்யப்படும்? எடுபட்டு போகும். பைபிள் சொல்லுது, மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் எதை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசத்துக்கு ஒரு பஞ்சம் வரும். ஒரு காலத்தில் கர்த்தரை விசுவாசிச்சவங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பேர் காலமாக ஆக 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 விசுவாசத்தில் இன்று வழுவி போகிற காலம். சில நல்ல மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை என்ன படுத்துறாங்க? சேதப்படுத்துறாங்க. பைபிளில் விசுவாச துரோகம்னு இருக்குது, விசுவாசத்தை மறுதலித்தார்கள் இருக்குது, விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள் இருக்குது, விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள் இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரும்பொழுது அவர் என்னில் விசுவாசத்தை காணும்படி அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எதை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். விட்டுறலப்பா, விசுவாச வாழ்க்கையை என்ன செஞ்சிடல, விட்டுறல. அதனால் இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, இந்த பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தேவன் அந்த நாளில் தந்தருளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆவோன்னு விசுவாசத்தில் இருந்துட்டு அப்புறம் காலங்கள் ஆக ஆக சோத்திரம், ஆமாம் அப்போ சொன்னதான் இப்போ எங்கே சில பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகிறோம், திடீர்னு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்தீங்கன்னா 10,000 கொடுக்குறேன் அப்படின்ட்டா, ஐயோ அப்பா 10,000 கொடுத்தா ஒரு வாரம் ஓட்டலாமேன்ட்டு ஒருத்தன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முக்குட்டு போட்டுட்டு அந்த 10,000க்கு ஒருத்தன் போகிறானா, அவன் விசுவாசத்தை விட்டு கீழே விழுந்துட்டான்னு அர்த்தம். என்ன வந்தாலும் சரி தான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எவன் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை வாங்கி நான் தின்னன்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் விசுவாசத்தினால நான் பிழைத்துக் கொள்வேன். அல்லேலூயா. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம்னு போட்டிருக்கு. அப்போ இந்த சத்தியத்தில் பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார் என்பது நம்முடைய விசுவாசம். ஏன்னா லூக்கா 18:1 சொல்லுது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். சில நேரங்களில் சோறு வருது, ஆமாம் ஜெபம் பண்ணி எங்கே இது வரைக்கும் ஜெபம் பண்ணோம், எங்கே வந்துச்சு, எங்கே நடந்தது, போயா சும்மா ஜபம்னு அப்படின்னு ஒருத்தர் ஜெபிக்காமல் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன? விசுவாசம் இல்லை, விசுவாசம் போயிருச்சு. விசுவாசம் இருக்கிறவன் சோர்ந்தே போக மாட்டான். நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் செய்வார்,
லூக்கா சோதரிக்கிற இதே 18:7 சொல்ல, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நல்ல கைதட்டி ஹல்லேலூயா. செய்யாமல் இருப்பாரா? இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதில் வரல, அதுக்காக நான் விசுவாசத்தை விட்டுற மாட்டேன். என் ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் வரும். எனக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். இன்னைக்கு நான் கண்ணீரில் இருக்கலாம், இன்னைக்கு என் ஜெபத்துக்கு பதில் வராதது மாதிரி இருக்கலாம், இன்னும் என் கடன் அடைக்கப்படாமல் இருக்கலாம், இன்னும் என் தேவை சந்திக்கப்படாமல் இருக்கலாம், இன்னும் என் கண்ணீர் துடைக்கப்படாமல் இருக்கலாம், இன்னும் என்னுடைய நன்மை வராமல் இருக்கலாம். அதுக்காக நான் விசுவாசத்தை விட்டுற மாட்டேன். வரும், நன்மை வரும், என் கண்ணீர் துடைக்கப்படும், என் ஜெபத்திற்கு பதில் வரும், என்னை கர்த்தர் உயர்த்துவார், எனக்கு வெளிச்சம் தருவார், என்னை கைவிட மாட்டார், என் வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுவார், என் அவாந்தரவெளியில் ஆறுகளை கட்டளையிடுவார், என் கண்மலையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஓ, வனாந்தரத்தை சோத்திர மகிழ பண்ணுவார், செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், என்னை விட்டுற மாட்டார். அப்படின்னே நம்ம ஜெயிக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 பேதுரு 5வது அதிகாரம், 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இப்படி சொல்லுது. 1 பேதுரு 5:8, உங்களில் உள்ள சோத்திரிக்கிற தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்யறான்? சுற்றி வகை தேடுகிறான்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாயிரு, விட்டுறாத. பிசாசு சோதனை, அவன் உள்ள உன்னை விழுங்கலான்னு பார்ப்பான், வகை தேடுவான். அப்போ அந்த சாத்தானை எதிர்த்து நிற்கணும்னா விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு தேவை. அதனால தான் 1 தீமோத்தேயு 1:2 என்ன சொல்லுது பாருங்க. 1 தீமோத்தேயு 1:2 சோத்திர 1 தீமோத்தேயு 1:2 இப்படி சொல்லுகிறது. சோத்திர 1 தீமோத்தேயுமா இது? 1:2ன்னு சொன்னேன். 1:2 1 தீமோத்தேயு 1:2 வேக வேகமாக போடணும். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. பார்த்தீங்களா? விசுவாசத்தில் உத்தமன். அதான் பைபிள் சொல்லுது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் என்னவென்று விளங்கின பின்பு உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்ப தீமோத்தேயுடைய விசுவாசம் எப்படி? அந்த விசுவாசத்தில் அவன் உத்தமத்தை விடல பாருங்க, விசுவாசத்தை விட்டு டைவேஷன் ஆகல பாருங்க, விசுவாசத்தை விட்டு கீழே இறங்கல பாருங்க. அந்த இன்டெகிரிட்டி, இங்கிலீஷ்ல உத்தமத்துக்கு இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஆங்கில வார்த்தை. விசுவாசத்தின் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. என்ன ஒரு அருமையான ஒரு கிரீட்டிங்ஸ் பாருங்க. நம்மளை குறித்து பரலோகம் அப்படி சொல்லுமா? விசுவாசத்தில் உத்தம மகனே, விசுவாசத்தில் உத்தம மகனே அப்படின்னு கர்த்தர் நம்மை சொல்வாரான்னு பாருங்க. தீமோத்தேயுக்கு பவுல் எவ்வளவு ஒரு அருமையான அடைமொழி கொடுக்கிறார். அதே போல தீத்து 1வது அதிகாரம் சோத்திரிக்கிறோம், அதனுடைய 1வது வசனம் என்ன சொல்லு பாருங்க. தீத்து 1:1 பாருங்க. தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. சோத்திரிக்கிறோம், விசுவாசத்தின்படி உத்தம குமாரன். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்து. பாருங்க, அவருடைய விசுவாசத்தில் அவங்க உத்தமத்தை விடவே இல்லை பாருங்க. உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்போ விசுவாசம் உள்ளவங்க சோர்ந்து போகாம ஜெபிப்பாங்க. லூக்கா 18:1. விசுவாசம் உள்ளவங்க எப்பொழுதும் ஜெபிப்பாங்க. லூக்கா 18:5. விசுவாசம் உள்ளவங்க இரவும் பகலும் ஜெபிப்பாங்க. சோத்திரிக்கிறோம், அது லூக்கா 18:7. அப்ப விசுவாசம் உள்ளவங்க தான் இரவும் பகலும் ஜெபிப்பாங்க. விசுவாசம் உள்ளவங்க எப்பொழுதும் ஜெபிப்பாங்க. விசுவாசம் உள்ளவங்க சோர்ந்து போகாம ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. இந்த 3 நிலையில் நீங்கள் ஜெபித்தால் உங்கள் விசுவாசத்தின் உத்தமத்தை நீங்கள் நிரூபிக்கிறீர்கள்னு அர்த்தம். அப்ப கடைசி காலத்தில் விசுவாசத்துக்கு என்ன வருங்க? பஞ்சம் வரும். அப்ப உங்களுக்குள்ள ஆண்டவர் கடைசி காலத்தில் வரும்போது நீங்க சொல்லணும், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். முன்னாடி விசுவாசமா இருந்தேன், ஆனா இப்ப விசுவாசமா இல்லைன்ற அந்த நிலைக்கு நீங்களும் நானும் வரக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தினுடைய அவர் வரும்போது அந்த விசுவாசத்தை நம்ம காணும்படி நம்முடைய ஜீவி இருக்கணும். 2வது ஒரு பஞ்சம்
மத்தேயு 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 24 வசனம். அக்கிரமம் மிகுதியாவதினால் பரிசுத்தத்திற்கு பஞ்சம். கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாகுமா? கடைசி காலம் ஆக 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 பாவம் அதிகமாகும், அக்கிரமம் மிகுதியாகும். கடைசி காலத்தின் அடையாளத்தில் ஒன்று அக்கிரமம் மிகுதி. அப்போ பரிசுத்தத்துக்கு ஒரு பஞ்சம் உண்டாகும். பரிசுத்த பேச்சுக்கே அங்கே இடம் இருக்காது. பரிசுத்தம்னா என்னன்ற ஒரு 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 குறைவு வரும் பரிசுத்தத்துக்கு. அதனால தான் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்ற அந்த வசனத்தில் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ ஒரு கூட்டம் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடையுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு கூட்டம் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அக்கிரம மிகுதி. ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கு உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்னன்னு சொல்ற அதிகாரத்தில் வருது. கடைசி காலத்தில் அக்கிரம மிகுதியாகும், அக்கிரம மிகுதியாகும். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை பாருங்க. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3 அதிகாரம் 1-2. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் இருப்பார்கள். பார்த்தீங்களா? அப்ப கடைசி காலத்தின் அடையாளம் ஜனங்களுக்குள் பரிசுத்தம் இருக்காது, பரிசுத்தம் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனு தேவன் என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. இருதயத்திலே சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனு தேவன் என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. ஆனால் கடைசி காலத்தில் கொடிய காலத்தின் ஒரு அடையாளம் ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருப்பார்கள். சத்தியம் விளங்குதா உங்களுக்கு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சுற்றி உள்ளவர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்கள் பலர் இருப்பாங்க. அவர்களை பார்த்து நீங்கள் பரிசுத்தம் இல்லாத ஒரு பஞ்சத்தை நோக்கி நீங்க ஓடிடக்கூடாது. சோத்திருக்கிறோம். உங்கள் நெற்றியிலே கர்த்தர் பரிசுத்தம் என்று எழுதுவாராக. என் பிள்ளை பரிசுத்தம்னு கர்த்தர் உங்களை எழுதுவாராக. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதுவீராக. என் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதுவீராக. ஏனென்றால் பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு எப்படி இருக்கும்? அருமையானதா இருக்கும். நம்ம ஒருவேளை கர்த்தருடைய வருகைக்கு முன்னே நாம் இந்த உலகத்திலே மரிக்கிற ஒரு தருவாய் வருமானால் அது பரிசுத்தவான்களின் மரணமாகத்தான் நம்முடைய மரணம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விழுந்து போன தூதருடைய கூட்டத்திலா அல்லது நிற்கிற தூதருடைய கூட்டத்திலா இருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலருடைய காலத்திலே இமேனேயும் பிலேத்தும் விழுந்து போன கூட்டம். சோத்திருக்கிறோம். ஆனால் தீமோத்தேயும் தீத்தும் உத்தமர்களின் கூட்டம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம். சோத்திருக்கிறோம். அதனுடைய 12வது வசனத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 4 வசனம். உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும். விசுவாசிக்கு எப்படி இரு? மாதிரியாயிரு. உன் இளமை குறித்து யாரும் அசட்டை பண்ணிடக்கூடாது. வார்த்தையில நடக்கையில கற்பில நீ சோதரிக்கிறோம் மாதிரியாயிரு. தானியேல் 12:10 என்ன சொல்லுது பாருங்க. தானியேல் 12:10 அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடம்பிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். இந்த வேர்டெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். அநேகர். அந்த அநேகர் என்ற கூட்டத்தில் நீங்களும் நான், இது கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியம். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடம்பிட்டப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். இன்னொரு குரூப் துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவரும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அதுதான் சபையில் வந்ததான் ஞானம் விளங்கும். சோத்திரிக்கிறோம். கடைசி காலத்திலே ஒரு கூட்டம் சுத்தம்
வெண்மையாக்கப்பட்டு புடம்பிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். சோதனை நடுவில் கர்த்தர்களை புடம்பிட்டு அவர்களை கொண்டு போவார். சோத்திரிக்கிறோம். ஆமேன். அதுதான் நிறைய பரிசுத்தவான்ல பாருங்க, ஒரு வியாதியில் வச்சு கொஞ்ச நாள் வச்சு எடுக்கிறார். சோத்திரிக்கிறோம். ஏன்னா இந்த பூமியில் வாழ்கிறோம், எவ்வளோ பாவங்கள் நமக்கு சிந்தனை எண்ணங்களில் எல்லாம் வரும். ஆனால் அந்த படுக்கையில் வச்சு பரிசுத்தப்படுத்தி அவளை புடம்பிட்டு அப்புறம் அவர்கள் ஆவி பூர்ணமானவனே பரலோகத்தை எடுக்கிறார். பாருங்க, நம்ம இந்த பூமியில் இவ்வளோ வாழ்க்கை வாழ்கிறோம், பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான். இவ்வளோ வாழ்க்கையை வாழ்ந்து பரலோக வாழ்க்கையிலிருந்து நாம் தள்ளப்படுவோமானால் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட்டு. சோத்திரம். ஆகவே பரிசுத்தத்திற்கு பஞ்சம் வரும் கடைசி காலங்களில். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அந்த பஞ்சத்திலே போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அந்த பரிசுத்தம் இல்லாத நிலையிலே நாம் வரக்கூடாது. அதில் ஒரு பஞ்சம் வரக்கூடாது. பரிசுத்தத்தில் ஜெபம் பண்ணி அதுதான் 21 நாள் ஜெபம்லாம் என்னத்துக்கு பைபிள் சொல்லுகிறது. யோவேல் என்ன சொல்லுது? ஜனத்தை கூட்டு, பரிசுத்தப்படுத்து, பரிசுத்த உபவாசனால நேமி. அப்ப 21 நாள் இந்த ஜபத்துக்கு வர்றது எதுக்காக? நம்மை பரிசுத்தத்துக்கு, நம்மை ஆயத்தப்படுத்துறதுக்காக தான். கையை நல்லா தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்தப்படணும். ஜெபம் பண்ணி பரிசுத்தம், பாடி பரிசுத்தம், துதித்து என்னதுங்க? பரிசுத்தம் அடையணும் என்கிறதுக்காகத்தான் இந்த சத்தியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். இது கடைசி காலம். அருமையானவர்களே, மூன்றாவது ஒரு பஞ்சம். சோதரிக்கிறோம். அருமையானவர்களே, அதே மத்தேயு 24:12 என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 24:12, கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனால் அநேகருடைய அன்பு என்ன செய்யும்? தணிந்து போகும். அன்புக்கு பஞ்சம். ஒரு காலத்தில் அன்பா இருந்தவங்க காலம் ஆக ஆக அந்த அன்பிலிருந்து கீழே இறங்கிடுவாங்க, அன்பில்லாதவர்களாய். அதுதான் கடைசி காலத்தில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக அந்த லிஸ்ட்ல மனிதர்கள் சுபாவ அன்பில்லாதவர்களாய் அப்படி வருது. என்ன அன்பில்லாதவர்களாய்? ஒரு அம்மாவா ஒரு அப்பாவை ட்ரீட் பண்ணாம, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள, ஒரு அக்கா தங்கச்சிக்குள்ள இருக்கிற பாச சுபாவ அன்பு தான். தங்கச்சி அண்ணனாலே அது பாசம் வரும். ஆனால் காலங்கள் கொடிய அண்ணனாவது தங்கச்சியாவது, அப்பாவாவது அம்மாவாவது, தோத்தரிக்கிறோம், மாமனாவது மச்சானாவது, வேலையை பாடுற அண்ணன் என்ன தம்பி என்னடா சோத்திர அவசரமான உலகத்திலே அப்படின்ற மாதிரி அன்பெல்லாம் இங்கே காத்தல பறக்கும். அன்புக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. அவனும் ஓடுவான். தோத்திரம். கடைசி காலம் இது. ஆனால் நமக்குள்ள அன்புக்கு பஞ்சம் வந்துடக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கிற அன்பு நம்முடைய இருதயங்களில் ஆவியானவரை கொண்டதை ஊற்றி கொள்ளணும். அல்லேலூயா. முதல் சபை வெளிப்படுத்தல் 2:4. எபேசு சபை அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆரம்ப காலத்தில் இருந்தாங்க. எபேசு சபை குறித்து நீங்கள் எபேசியர்ல நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அன்பிலே பரிசுத்தம் உள்ளவங்களா இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அந்த எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு என்ன இருக்கு? குறை இருக்கு. ஆரம்பத்தில் நீ அன்பா இருந்தியப்பா, அன்பின் சபையா இருந்தியப்பா, இப்போ உன்ட்ட அன்பே இல்லையப்பா, உன் அன்பு குறைஞ்சு போச்சப்பா. ஆதியில இருந்த அந்த அன்பு இப்போ உன்ட்ட இல்லையப்பா. அன்பு எதனால குறைஞ்சு போகுது? அக்கிரமம் மிகுதியாவதினால். பார்த்தீங்களா? உள்ள சோதரிக்கிறோம். ஆவிக்குரிய பண்புல மார்ச்சின அன்புக்கு அங்கே பாதிப்பு வந்துடும். பரிசுத்தம் இருந்தால் தான் அன்பு இருக்கும். அக்கிரமம் மிகுதியாக எது தணிஞ்சிடும்? அன்பு தணிஞ்சு போகும். வசனத்தின்படி அன்பு தணிகிறது, குறைகிறது. அன்பு கூர்ந்தால் வம்பிலே சிக்கிக்கொள்வோம். நமக்கு ஏண்டி நம்ம மூடிக்கின்னு போக வேண்டி இப்போ பேச்சு. நம்ம பேச போய் நம்ம நல்ல கருத்து சொல்ல போவோம், அவன் வேற ஒன்று சொல்லுவான். நம்ம எதுக்கு பேசணும்? அவன் தலையத்தை எப்படியாவது போவன்ட்டு போறதில்லை. நான் என்ன சொன்னாலும் அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் அன்பு கூர்ந்து அவங்களுக்கு அதை சொல்லத்தான் செய்வேன்னு அந்த அன்பில் நம்ம குறையக்கூடாது. அல்லேலூயா. இந்த சபையில் அன்பு செழிப்பாய் பரிமாற்றப்படுகிறதா? அன்புக்கு குறைவு ஏற்பட்டிருக்கிறதா? அன்பு திரளான பாவத்தை மூடுன்னு இருக்குதே. அன்பு முந்தி அன்பு குறும்னு இருக்குதே. அன்பு பாவிகளை நேசிக்கும்னு இருக்குதே. அன்பு கொடுக்கிற தன்மை உள்ளதா இருக்குன்னு இருக்குதே. அன்பு மன்னிக்கிற தன்மை உள்ளதா இருக்கிறதே. சோத்திரிக்கிறோம். அன்பு அயோக்கியமானதை நாடாதே, அன்பு தற்பொழிவை நாடாதே.
சோத்திரிக்கிறோம். அன்பு தீங்கு நினையாதே, அன்புக்கு பொறாமை இல்லையே. சோத்திரம். அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே. பைபிள் சொல்லுகிறது, விசுவாச, நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பிரதானம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜரீக கட்டளை ஒண்ணுதான். சோத்திரிக்கிறோம். அருமையான, உன்னை நேசிக்கிறது போல பிறனை என்ன செய்யி? நேசி. இதிலே எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப அன்பு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாருங்க, புருஷ மனைவியினுடைய சோத்திரிக்கிற விவாகரத்து கோர்ட்ல வருது பாருங்க. சோத்திரிக்கிறோம். உள்ளத்துல அன்பு பொங்குறதான்னு பாருங்க. ஆதியாகமம் 43:30 பாருங்க. யோசேப்பு தன் சகோதரன் பென்யமீனை காணும் பொழுது அவன் உள்ளம் பொங்கினதுன்னு சொல்லுதே. இந்த அன்பு எப்படி பாருங்க. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக என்ன செய்தது? பொங்கிற்று. இந்த அன்பு அல்லவா தேவனுடைய அன்பு. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. தன் சகோதரனாகிய மோசே ஆரோனை பார்த்த பொழுது, சோத்திரிக்கிறோம், யாத்திராகமம் 4:4 அவன் உள்ள மகிழ்ந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ வெளிப்படுத்தல் 3:10 பாருங்க. சோதர லவோதிக்கியா சபையை, மன்னிக்க, பிலதெல்பியா சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பிலதெல்பியா சபையை பாருங்க. சோத்திரிக்கிறோம். அந்த பிலதெல்பியா என்றால் சோதர சகோதர அன்புன்னு அர்த்தம். பிலதெல்பியானா என்ன அர்த்தம்? அந்த பிலதெல்பியா பார்த்து சொல்ற, என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ கை கொண்டபடியால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரம் மேலெங்கு வரப்போகிற சோதனைக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த சபை அன்பின் சபையா இருக்குதோ அது சோதனை காலத்துக்கு தப்பும். எத்தனை பேருக்கு இந்த செய்தி விளங்குது? பிலதெல்பியா என்றால் சகோதர அன்புன்னு அர்த்தம். அந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன? பூச்சக்கர மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு மற்ற சபை சிக்கினா கூட சிக்கும், ஆனா பிலதெல்பியா சபை தப்பும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்பு. ஹல்லேலூயா. சபையார் சொல்லுங்க, விசுவாசத்துக்கு பஞ்சம், பரிசுத்தத்துக்கு பஞ்சம், அன்புக்கு பஞ்சம். வருகிற இந்த கடைசி நாட்கள்ல எங்க விசுவாசத்துக்கு பஞ்சம் வரக்கூடாது. சொல்லுங்க, பரிசுத்தத்துக்கு பஞ்சம் வரக்கூடாது, அன்புக்கு பஞ்சம் வரக்கூடாது. பஞ்சத்தின் நடுவிலும் எங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க, எல்லாரும் அக்கிரம மிகுதியாகிற காலகட்டங்களிலோ எங்கள் பரிசுத்தத்திலே நாங்கள் வளர்ந்து செல்ல, அன்பு தணிந்து போகிற காலங்களிலேயோ எங்களுக்குள் இருக்கிற அன்பு பெருகி வளர எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி எல்லா கைகளை தட்டி நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே, இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஞ்சம் வந்துச்சு ஆண்டவரே. அந்த பஞ்சத்தின் நடுவிலே ஆண்டவரே ஒரு சிலர் நின்றாங்க, ஒரு சிலர் நிக்கல. அதே போல இந்த கடைசி காலங்களிலே விசுவாசத்திற்கு பஞ்சம், அன்புக்கு பஞ்சம், பரிசுத்தத்துக்கு பஞ்சங்கள் வரும் பொழுது எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அங்கே நிலைச்சு நிற்க உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.